விஜய் கோர்ட்டில் இருக்காரு. கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் வெண்ணிலாவை மாடியிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கீங்களா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே விஜய் சொல்கிறார், இல்லை நான் அப்படி பண்ணவே இல்லை. வெண்ணிலாவை மாடியிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டது எல்லாமே அந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. அப்போ உங்ககிட்ட சாட்சி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இல்லை மேடம், இல்லை. நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பின்னாடியே வராரு. நிவினும் வராரு, பசுபதியை கூட்டிகிட்டு வராரு. அதே மாதிரி குமரனும் வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வராங்க. 3 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே சொல்லுமா, என்ன சொல்லணும், எதுவாக இருந்தாலும் அந்த சாட்சி கூண்டில் நின்று தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜி. அதே மாதிரி காவேரி வராங்க. வந்த உடனே வெண்ணிலாவை உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நின்று கேட்குறாங்க, இங்கே பாருமா, உன்னை பிடிச்சி தள்ளி விட்டது யார்? இப்போ கேஸ் உன்னை பற்றி தான் போயிட்டுருக்கு, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னை மாடியிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டது அந்த பசுபதி தான். விஜய் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே ஜட்ஜி பார்க்குறாங்க. அந்த பசுபதியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், பொய் சொல்லாதீங்க, அந்த பொண்ணே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், அப்பாவி விஜய் எந்த தப்புமே பண்ணலை, விஜய் நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பசுபதி அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது, எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி பயங்கர கோவமாக பசுபதி திட்டிகிட்டு